இன்றைய புனிதர் புனித எமரன்சியானா. புனித எமரன்சியானா 3ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். கிறிஸ்தவ மறையை ஏற்றுக்கொண்ட எமரன்சியா திருமுழுக்கு பெறுவதற்கு தன்னையே தயார் செய்து கொண்டிருந்த அந்த காலத்தில்தான் புனித ஆக்னஸ் கொலை செய்யப்பட்டார். தகவல் அறிந்ததும் தன்னை ஆன்மீக வாழ்விலும் நல வாழ்விலும் பயிற்றுவித்த சகோதரியின் இழப்பை தாங்க முடியாமல் எமரன்சியா தவித்தார், துயருற்றார். ஜெபிப்பதற்காக புனித ஆக்னஸின் கல்லறைக்கு சென்றார். முழந்தால் படியிட்டு உருக்கத்துடன் அழுது புலம்பி மன்றாடி கொண்டிருந்தார். நீரினால் திருமுழுக்கு பெற தயாராய் கொண்டிருந்த எமரன்சியா இரத்தத்தால் திருமுழுக்கு பெற்று இறைவனின் ஈடு இணையற்ற சீடரானார். நாமும் புனித எமரன்சியாவை போல வாழ முன் வருவோமா?